ஆக்சுவலி சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மர்ச்சன்டைஸராக வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் மாடலிங்கும் எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தது. அப்போ கூட நான் நினைக்கல லைக் சினிமாவில் வருவேன்ட்டு. ஸோ நான் முதல்ல நடித்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம். ஸோ அந்த படத்தோடைய பேர் வந்து பிரேம புஸ்தகம். சோழா பொன்னுரங்கம் சாரும் டைரக்டர் செல்வா சாரும் அந்த தெலுங்கு படத்தில் ஷூட்டிங் பண்ணும்போது தமிழ் படங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த படத்தோடைய பேர் அமராவதி. அதில் நான் ஹீரோவாக பண்ணியிருந்தேன். அமராவதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நிறைய ஆஃபர்ஸ் வரும், கொஞ்சம் பிஸியாகவேன்ட்டு. ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ட் ஸ்பெஷல் ட்ரிபியூட் டு தல அஜித் குமார் ஏகே சார் அவரோட பர்த்டேவோட ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போகிறோம். அவர் வந்து 1971 பிறகுறாரு. பிறந்து வளர்ந்துருக்காரு, ஸ்கூல்லாம் முடிக்கிறாரு. அப்புறம் அந்த 16வது வயசில் மாடலிங்லாம் பண்ணுறாரு, ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நடிக்கிறாரு. தன்னோட 18வது வயசில் வந்து தெலுங்கில் வந்து பிரேம புஸ்தகம் அப்படின்ற ஒரு படத்தில் அறிமுகமாகிறாரு 1991. அப்புறம் 1992 அமராவதி தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய வெற்றி படங்கள், காதல் கோட்டை, காதல் மன்னன், வாலி, அமர்கலம், தீனா அப்படின்னு சொல்லிட்டு தீனாலேருந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்பேக்ஸ்லாம் வருது. திருப்பியும் வந்து பில்லால் கம்பேக் கொடுக்குறாரு. அவர் நடித்ததுலே எனக்கு பிடிச்ச 3 படம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு, பில்லா, மங்காத்தா. உங்களோட ஃபேவரட் 3 படத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தலை வந்து ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு F1 கார் ரேசரு, பைலட் லைசன்ஸ் வச்சுருக்காரு. அப்புறம் இந்தியாஸ் தமிழ்நாட்டோட ஏரோ மாடலர் அவர், தக்ஷான்ற அந்த டீமோட ஹெட் அவர். அவருக்கு வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைனில் வந்து L4 L5 கிடையாது, அது ஆர்டிஃபிஷியல் தான் வச்சுருக்காங்க. அப்படின்னு அவர் வந்து விவேகம், ஆரம்பம் போன்ற பல படத்தில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நல்ல உடம்புலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அவரை கிண்டல் பண்ணுறீங்களா சில பேர், அவங்க சொல்கிறேன், உங்களுக்குலாம் அது ஆயிடுச்சுன்னா நீங்கள் பெட்லேருந்து உடையேந்துருக்க மாட்டீங்கடி, அப்பேற்பட்ட ஆள், கிண்டல் பண்ணாதீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பத்மபூஷன் வேறு வாங்கியிருக்காரு, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தல அஜித் குமார் ஃபார் உங்கள் பத்மபூஷன் அவார்டுக்கும். நிறைய அவார்டு வாங்க, நிறையா படம் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபன் ப்ரோ வந்து நம்ம ஜிம் பார்ட்னரு. அவர் வந்து நாளைக்கு வந்து ஒரு மே 1 ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுறாரு. எங்கன்னு கேட்டிங்கன்னா, பச்சை பாஸ் ஆப்போசிட் தோட்டப்பாளையம் புது தெருவில் வந்து ஓப்பனிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 3 நாள், மே 1 to மே 3 வந்து ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு முட்டை பிரியாணி ஃப்ரீ. அதேமாதிரி 2 சிக்கன் பிரியாணி வாங்கினீங்கன்னா 150 கிராம் சிக்கன் 65 ஃப்ரீன்னு ஆஃபர் போட்டிருக்காங்க. பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. இன்னும் மென்மையான வார்த்தைகள் இது ஒன்றும் விற்றாதீங்க, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீபன் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அருண் ப்ரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கராத்தே, சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் கற்றுக்கணும்னா பிரபு மாஸ்டர் நம்ம தம்பி தான், அவர் நல்லா கற்றுங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தல அஜித் குமார் வந்து வெறும் கமர்ஷியல் படம் தான் பண்ணுவாருன்னு நினைக்காதீங்க. அவர் பர்ஃபார்மராகவும் நிறைய படத்தில் வந்து பட்டையை கிளப்பியிருப்பார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாலி, முகவரி, வரலாறு. அதுவும் வரலாறுலாம் ட்ரிபிள் ஆக்ஷன், அந்த லேடி கேரக்டர் வந்து லேடியோட நளினத்தோடைய அந்த பரதநாட்டியம் ஆடி செம்மையாக பின்னிருப்பார். அதுக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டு கூட வாங்கியிருப்பார். அந்த பர்ஃபார்மர் அஜித் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டோட கொஞ்சம் ஒரு சில படங்களை பண்ணாலும் நல்லாயிருக்கும். மாசாக பண்ணாலுமே நல்லாயிருக்கும். ஜிபியூலாம் பார்த்தீங்கன்னா சும்மா பிறந்து எடுத்துருப்பாரு. அடுத்த தலையோட லைனப் வந்து இருக்க டைரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவா, புஷ்கர் காயத்ரி, நம்ம தனுஷ் அண்ணாவும் இதில் இருக்கார் டைரக்டர் பண்ணுறதுக்கு. ஆதித்யா இன்னொரு படம் பண்ணுறாங்க. இவங்க 4 பேர் யாருன்னா ஒரு படம் தான் பண்ணுவார். அடுத்த படம் வந்து அக்டோபருக்கு மேலே தான் பண்ணுவார். இப்போ அவர் ரேஸில் பிஸியாக இருக்கார். அதனால் வந்து நிறையா படம் பண்ணுங்க அஜித் சார், வருஷத்துக்கு ஒரு படம் வச்சு பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே தலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி அப்புறம் நம்ம சேனலில் ரிவ்யூ வந்திருக்காது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மாவுக்கு வந்து லெக் ஃப்ராக்சர் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு சுற்றிட்டுருக்கோம். கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் மென்டல் ஹெல்த்தும் சரியில்லை. அதனால் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வீடியோஸ் வராது, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க போகிறேன். நான் கூடி சீக்கிரம் உங்களை வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டோடு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப் கைஸ், பை. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.